வீட உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அதுக்கப்புறம் என்ன ஊர்? ஆமாம், கேள்வி கேட்டது கேள்வி கேட்டு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கரங்கோயில் பக்கத்துல ஒரு கிராமம். கிட்டத்தட்ட மெயின் ரோட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட, ஒரு 12 கிலோமீட்டர் கிட்ட உள்ள வரணும். அந்த கிராமத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கோம். இந்த கோபுரம், அந்த சர்ச்சில் தூய பரிசுத்த பவுல் ஆலயம். இந்த கோபுரத்தை நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்கிறது யாரு இந்த திருச்சபைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜெய்சிங் அண்ணாச்சி. ஜெய்சிங் அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கோபுரத்தை வந்து நம்மளுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. இது பழைய பிஷப் ஐயா கிறிஸ்துதாஸ் அவங்களோட காலங்கள்ல கட்டப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட சபை அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. நம்மளோட பர்னபாஸ் ஐயா இப்போ பிஷப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மேலக்கலங்கள் அப்படின்ற இந்த கிராமத்துல என்ன பண்ணியிருக்காங்க, பிஷப் ஐயான்றதுனால பேர் போட்டிருக்காங்க, சிஎஸ்ஐ சபை. இதே மாதிரி பல கிராமங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்சிங் அண்ணாச்சி வந்து பல கோபுரங்கள், அது போக இந்த மாதிரி காம்பவுண்ட் வால்கள், ஏன் நிறைய இடங்கள்ல வந்து சர்ச்சை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கெட்டி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மிக மிக குறிப்பா நம்ம பேச வேண்டியது வந்து, இருங்க என் முகத்தை காமிச்சு என்ன பண்றேன் பேசுறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, யூடியூப்ல வீடியோக்கள் போடக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருச்சபையே நம்மளுக்கு வேண்டாம், நாமே ஆலயம், நமக்கு எதுக்கு சபை அப்படின்ற மாதிரி உபதேசங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் வேற. நாமே ஆலயம் அப்படின்றது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட உடம்பை நான் சேதப்படுத்துறேன் அப்படின்னா, நீங்க என் உடலை சேதப்படுத்துறீங்கன்னா, என் உடலை நீங்க சேதப்படுத்தல. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை ரேப் பண்றோம், அவ அனுமதி இல்லாம என்ன பண்றோம், கற்பழிக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட உடலை சேதப்படுத்துறதுக்கு சமம். அதை தான் பைபிள்ல நீங்களே ஆலயம், என்னோட உங்க 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 ஆலயத்தை, என்னோட ஆலயத்தை ஒருத்தன் சேதப்படுத்தினா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகி என்ன சேதப்படுத்தினாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. திருச்சபைகள் வேணும், திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு. நம்மளுக்கு ஒரு சங்கம், அமைப்பு, கூட்டமைப்பு, அந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டதுக்கு கூடுற இடம் தான் திருச்சபைகள். அப்போ அந்த திருச்சபைகள் வந்து பாத்தீங்கன்னா கோபுரம், இது வீண் செலவு தானே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பல பேர், இது நான் சின்ன வயசுல இருந்தே இந்த வாக்குவாதம் வந்து போய்கிட்டு இருக்கு. எதுக்கு கோபுரம் கட்டணும், சர்ச்சு ஓகேப்பா, எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறதுக்கு மைக் வாங்குறோம், ஸ்பீக்கர் வாங்குறோம், அதெல்லாம் ஓகே. இந்த கோபுரத்துக்கு எதுக்கு வீண் செலவு? நல்லா பாருங்க, எந்த ஒரு இடங்கள்ல இருந்து ஒரு கிராமம் நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, அன்னைக்கு நட்சத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததை வழிகாட்டின மாதிரி கோபுரங்கள் அந்த ஊர்ல பெருசா இருந்து அதுல ஒரு சிலுவை இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நாமம் மகிமைப்படுறது அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, பல சுற்று வட்டார கிராமங்கள்லயுமே. இப்போ இந்த சபையில வந்து பெல் இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல வந்து பெல் இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு நல்லது கெட்டது நடக்குது, ஒருத்தர் மறிச்சிட்டாங்க, துக்கமணி அடிக்கிறதாகட்டும், கல்யாணத்துக்கு வந்து ராகமணி அடிக்கிறதாகட்டும், இதே மாதிரி பல கிராமங்கள்ல அந்த பெல் எங்க இருக்கும், கோபுரத்தோட உச்சியில இருக்கும். அடிக்கிறது வந்து அந்த கோபுரத்துக்கு, அந்த ஊருக்கு மட்டும் கிடையாது, பல கிராமங்களுக்கு அது வந்து என்ன ஆகும், கேட்கும். ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ, எல்லாரும் ஒண்ணு கூடணும்னு வைங்களேன், அந்த பெல்ல என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவா அடிப்பாங்க. அப்ப ஊர்ல எங்கேயோ தீ பிடிச்சிருக்கு, ஒரு கிராமங்கள்ல ஏதோ ஒரு விபத்து, இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தேவாலயம், ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சு, வாய்க்கா உடைச்சிக்கிச்சு, அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், நீங்க திருச்சபைக்கு வாங்க அப்படின்றத அலர்ட் பண்ற விதமா அந்த கோபுரங்கள், அதுதான் அந்த கோபுரம் வைத்ததுக்கான நோக்கம். நிறைய பேர் அதை வந்து கிரிட்டிசைஸ், கேலி பண்ணிக்கிட்டு, எதுக்கு கோபுரத்துக்கு செலவு பண்ணணும், கோபுரங்கள் கட்டாயம் என்ன பண்ணணும், வேணும். அது வந்து ஒரு பெருமைக்காக, என் சர்ச்சு வந்து 40 அடி, நாங்க இருக்கிற சபை வந்து 60 அடி, அந்த பெருமைக்காக வைக்கக்கூடாது. அதோட நோக்கம் தெரிஞ்சு கோபுரங்கள் வைங்க. அதே மாதிரி கோபுரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவை வைங்க. அப்புறம் மணி கட்டாயம் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சபைகள்ல, கிராமங்கள்ல கட்டாயம் என்ன பண்ணுங்க. சிட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் வைக்கிறது வந்து பிரயோஜனம் இல்லை, அதுல செலவு பண்றது வந்து வேஸ்ட் தான். ஏன்னா கோபுரத்தோட அதிகமான ஒரு பில்டிங் இருக்கும். ஆனா கிராமங்கள்ல அப்படி கிடையாது. அதாவது அன்னைக்குள்ள இது சொல்லுவாங்க, கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா, ஏன் இருக்கு, எந்த ஊர்னாலும் அங்க ஒரு கரை இருக்கு, கடலுக்குள்ள திக்கு தெரியாம சுத்துறவங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கத்துல ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த லைட்டை வச்சு, ஓ இங்க ஒரு ஊர் இருக்கு அப்படின்னுட்டு
வருவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இடத்துல கம்யூனிகேஷன் இருக்காது. ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு இடையில வயக்காடு தான் இருக்கும், இல்ல முள் செடி இருக்கும், உடமரம் இருக்கும். அப்போ இங்க ஒரு ஊர் இருக்கு அப்படின்றத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அதுவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவையோட தெரியப்படுத்துறதுன்றது மகிமை தானே, சந்தோஷம் தானே. அதனால பல திருச்சபைகள்ல கோபுரங்கள் வைங்க. அந்த மாதிரி கோபுரங்கள் வைக்கக்கூடிய விஷயத்துக்கு டொனேஷன் கேட்கறாங்கன்னா தாராளமா என்ன பண்ணுங்க, அது வீண் செலவு அப்படின்ற மாதிரி ஒதுக்காம கோபுரங்களுக்கு செலவு பண்ணுங்க. இதே மாதிரி பல கோபுரங்கள் கட்டி கொடுக்குற, பல திருச்சபைகள் கட்டி கொடுக்குற நம்மளோட ஜெய்சிங் அண்ணாச்சி அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி பணியை ஐயாக்காவும் ஐயாவோட குடும்பங்கள் எடுத்து பண்ணணும். இதை ஒரு ரோல் மாடலா எடுத்து பல தொழிலதிபர்கள் என்ன பண்ணணும், பல திருச்சபைகள்ல கோபுரம் இல்லாத சபைகள் நிறைய இருக்கு கிராமங்கள்ல. இப்ப நான் சொன்ன விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க பிராக்டிக்கலா ஒரு நாள் கிராமங்களுக்கு பாருங்க. அப்பதான் அந்த கோபுரத்தோட மகிமை உங்களுக்கு புரியும். நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒரே குடும்பத்தினர் கூட கெட்டி கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.